நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திரு உமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இது பொதுமக்கள் கிட்ட இவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, இவர் பெரியார் ஆதரவாளர், நீட் எதிர்ப்பாளர், பாஜக எதிர்ப்பாளர், ஆனால் இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் வெகுஜன இப்போ உங்களுக்கும் எனக்கும் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் தெரியுது. ஆனால் வெகுஜன மக்கள் கிட்ட இவங்க கொண்டு போய் சேர்க்குற கருத்துன்றது இப்போ நம்ம இது இப்போ சாதாரணமான ஒரு டிவிக்கு ஃபாலோவர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க இவங்க சொல்கிற அந்த பிளெயின் ஸ்டேட்மெண்ட் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. திமுக மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதனால நலத்திட்டங்கள் டிவிக்கு வேலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். கரண்ட் போகிறதுக்கு காரணம் அதுவும் திமுகவுடைய கவுன்சிலர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ கூட நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்காரு, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன்லாம் இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் தூத்துக்குடியவே மொத்தமாக பொல்யூட் பண்ணிட்டாங்க, அவங்க வெறுமனே ஊழல் தான் பண்ணி அந்த கவுன்சிலருங்களாம் 5 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அதை தான் கொண்டு போய் அவங்க சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி நம்ம கையாளுறது? இவங்க போலி பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறார்கள், அது உண்மை கிடையாது அப்படின்ற உண்மையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? இல்லை, இன்னைக்கு எதை மக்கள் கிட்ட இந்த ஊடகங்கள் பேசணுமோ அதை போய் பேசுறது கிடையாது. முதலமைச்சர் 101 அடி உயரத்துல ஏறி நின்று ஆய்வு பண்ணாரு. இவர்தான் முதல் முறையாக, இந்த முதல் முறையாகன்ற டேக் போடுறதுக்கு ரொம்ப மெனக்கறாங்க. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே இடத்துல நின்று ஆய்வு பண்ணார். அங்க நின்று பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அத்தனையும் திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த அதே மெட்ரோ. நீங்க அங்க ஏறி நின்று நீங்க போஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இதை இந்த ஊடகங்கள் அப்படி ஒரு நடந்தே சென்றார், வரலாற்று மிக்க சாதனை, நடந்தே சென்றார். எல்லாரும் நடக்காம என்ன பண்ணுவாங்க? தவண்டுகிட்டே போவாங்களா என்ன? நாங்கெல்லாம் என்ன மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி வீடு வரைக்கும் தவண்டுகிட்டே வரமா, இல்ல உருண்டுகிட்டே வரமா? என்ன இந்த ஊடகங்களுடைய என்ன சொல்றது, ஒரு உண்மையிலேயே சமூக விரோதிகளாக இன்னைக்கு ஊடகங்கள் மாறி இருக்காங்க. பொய்யான செய்திகள் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்காம எதையெல்லாம் திசை திருப்புவதற்கான செய்திகளாக தாவேக்கா செய்யறாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு நிர்மல்குமார் பேசுறது எல்லாமே வெறும் பொய், அப்பட்டமான பொய்ன்றது நல்லாவே தெரியுது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மக்களை குழப்புகின்ற செய்தியை சொல்றாரு, வாட்ஸ்அப்ல வர்ற செய்திகளை அவர் சொல்றாரு. எதுல? இந்த மின்கட்டண உயர்வுல பேசுறாரு, அது உண்மை கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. சரி, ஆனா உங்கள் மின்சாரத்துறையினுடைய செயலாளர் அருண்ராய் IAS தான் சுற்றறிக்கை கொடுத்திருக்காரு. 29ஆம் தேதி சுற்றறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல அவர் தெளிவா சொல்லியிருக்காருல்ல, கிட்டத்தட்ட 3,70,000 புகார்கள் வந்திருக்கு. இதை நீங்க போய் ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செய்யுங்க ஒரு லைன்மேனை விட்டு நீங்க பார்த்துருக்கலாம்ல. ஏன் அதுல உயர் அதிகாரியிலிருந்து அதுல இருக்கிற கடைமட்ட ஊழியர்கள் வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு நீங்க எல்லாம் போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன் உங்களுடைய துறை செயலாளர் சுற்றறிக்கை கொடுக்குறாரு? அப்ப அவர் சொல்றது உண்மையா, இல்ல நீங்க சொல்றது உண்மையா, இல்ல அமைச்சர் நிர்மல்குமார் போய் சொல்றாரா, உங்களுடைய செயலாளர் போய் சொல்றாரா? எதை வச்சு? நீங்க கொடுத்த சுற்றறிக்கையை வச்சுதான், அதிகாரப்பூர்வமாக சுற்றறிக்கையை வைத்துத்தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்கள் அறிக்கை விடுறாரு. அவர் அதை தான் பேசுறாரு அவரு. ஆனா நிர்மல்குமார் பச்சை பொய் சொல்லிட்டு அலைகிறாரு. இன்னைக்கு கர்நாடகாவுக்கு போற முதலமைச்சருடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, இது நம்ம நீதிமன்றம் வழியாக போய் தான் நம்ம இதை போராடி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்றாரு. கர்நாடகா நமக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஈர வெங்காயத்தை தானே தொடர்ந்து ஒரு வாரமா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ என்னவோ பெருசா புதுசா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதை ஏன் முதலமைச்சர் கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, இந்த மாதிரி இருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே பொய். ஒருத்தர் என்ன பேசுறாருங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது. இந்த துறை சார்ந்து என்ன நடக்குன்றது. ஆனா நிர்மல்குமார் ஆளினால் அழகுராஜா, அவரு எல்லாத்த பத்தியும் பேசுவாரு. ஆனா அவர் துறையை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவாரு. சரியா? இன்னைக்கு மின்வெட்டு காலையில செய்திகளை பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் இப்பவும் மின்வெட்டு இருந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா மின் கட்டணம் மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நடக்குது? அதாவது கரண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு கரண்ட் இல்லாம இருக்கு, கரண்ட் இருந்தாலும் பில்லுக்கு போயிட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறது. அதுதான் பயன்படுத்தாத ஒரு மின்சாரத்திற்கு கட்டணம் கட்டுகின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு மக்களை நீங்க தள்ளி இருக்கீங்க. நீங்க ஒரு அம்மா ஒரு குடிசை வீட்டு முன்னாடி நின்றுட்டு பேசுறாங்க, 300 ரூபாய் சொச்சு நான் கட்டிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு 19,000 ரூபாய் வந்திருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 300 ரூபாய் எங்க இருக்கு, 19,000 ரூபாய் எங்க இருக்கு? அது ஒரு குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா. இன்னொருத்தர் சொல்றாரு 8,000 ரூபாய் தாங்க வீட்டு வாடகையே தரேன், எனக்கு 10,750 ரூபாய் வாடகை இது வந்திருக்கு, கரண்ட் பில் வந்திருக்கு. அப்ப 8,000 ரூபாய் வாடகை கொடுக்கிறவர் எவ்வளவு மாத வருமானம் உள்ளவரா இருப்பாங்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவகாசமும் கொடுக்க முடியாதாமா கட்டுறதுக்கு.
இல்ல அதாவது மக்களை பற்றிய ஒரு துளி அக்கறை கூட இல்லாத ஒருவராக அமைச்சர் நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காரு. இவர் தான் எல்லாத்துக்கும் முந்தி வந்து பதில் சொல்றது. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். சரிப்பா, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நீங்க என்னத்த கிழிச்சிறீங்க? நீங்க என்னத்த கிழிச்சீங்க? எல்லாத்துக்கும் ஒரு மாற்று கொடுக்கணும்ல. என்ன மாற்று கொடுத்துருக்கீங்க? நீங்க மாற்றம் தரும், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, மாற்றம் தரும். என்ன மாற்றம் கொடுப்பீங்க? இதை விட மோசமான மாற்றமா தான் போகும். இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அரசு துறையாக இருக்கிற மின்சாரத்துறையை நீங்க தனியார் துறையா மாத்த போறீங்க. அதுக்காக தானே நிர்மல்குமார் குவி வித்துக்கிட்டு இருக்காரு. இப்பவும் என்ன பண்ண போறாரு? இப்ப என்ன சொல்றாரு? மேகதாது அணையில இந்த அணையில் இருக்கிற நிர்வாகத்தை, மாநில அணைகளினுடைய நிர்வாகத்தை ஒன்றிய அரசே ஏற்று நடத்தணும். அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இத சொல்றதுக்கு நீ எதுக்கியா தமிழ்நாட்டுல வந்து அமைச்சரா இருக்க? நீ இதுவரைக்கும் எந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சராவது இங்க இருக்கிற உரிமைகளை கொண்டு போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுக்கணும்னு வெளிப்படையா வந்து செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காங்களா துணிச்சலா? ஆனா நீ பேசுறனா உனக்கான துணிச்சல் எங்க இருந்து வருதுன்னா, எனக்கு பின்னாடி RSS இருக்கான்ற துணிச்சல் தானே நிர்மல்குமாருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநிலங்களினுடைய உரிமையாக இருக்கிற அணைகளினுடைய நிர்வாகத்தை ஒன்றிய அரசு கிட்ட தூக்கி கொடுக்கணும்னு சொல்றீங்க. எவ்வளவு வேணாம். நாகரிகத்தை கருதி முதலமைச்சருக்கு மட்டும்தான் வாயில நல்லா வரும்னு இல்ல, எல்லாருக்கும் வரும். நல்லா வரும், எல்லாருக்கும். இந்த ஆட்சியை பார்த்தா நல்லா வருது. ஆனா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, தவறா வந்தாங்களோ சரியா வந்தாங்களோ, ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம மதிக்கிறோம், அவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ நாம மதிக்கிறோம். அதனால அதுக்கு மதிப்பு கொடுத்து நான் இதுக்கு மேல எதுவும் சொல்லாம நான் விட்டுறேன். உண்மையிலேயே வந்து விவசாயிகள் இன்னைக்கு வந்து ரோட்ல உருண்டு பிறண்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அது திமுக தூண்டுதல்ல பண்றாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சரே பேசுறாரு. விவசாயிகளுக்கு சுயபுத்தி கிடையாதுன்றாரா? அப்போ விவசாயிகளுக்கு சுயபுத்தி கிடையாது, மாணவர்களுக்கு சுயபுத்தி கிடையாது. தாவேக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா சிந்திக்கிறதுக்கான ஸ்பெஷலா ஒரு மூளையை வந்து யார் செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னா, நாக்பூர்ல இருந்து அமித்ஷா செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஏங்க அவங்களுடைய வயல்ல நெல்லெல்லாம் கருகுது, பயிரெல்லாம் வந்து கருகி கிடக்குது. அதை பார்த்தா ஒரு விவசாயிக்கு தன்னெழுச்சியா ஒரு வயிற்றெரிச்சல் வராதா? கோபம் வராதா? வரும், நிச்சயம் வரும். இல்ல என்ன பேசுறாங்க? மனுஷங்க தானே உண்மையிலேயே தாவேக்காவினுடைய அமைச்சர்கள் எல்லாமே மனுஷங்களா இல்ல ரோபோக்களா? இப்படியே கொஞ்சம் கூட வந்து ஒரு இதயமே இல்லாம, ஒரு மனுஷத்தன்மையே இல்லாம இருப்பீங்க. நான் வந்து விவசாயியின் மகனாக அடுத்த ஜென்மத்துல பிறக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாரு இல்ல உங்க முதலமைச்சர். நல்ல வேலை. இந்த ஜென்மத்துல, அந்த ஜென்மங்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கையில விடுங்க. இந்த ஜென்மத்துல உன் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு விவசாயிகள் அழிகிறாங்களே. விவசாயிகளை ஏமாற்றிய ஒரு முதலமைச்சரா இருக்கீங்களே நீங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில ஏமாத்தி இருக்கீங்களே. எப்படி வெக்கமே இல்லாம இப்படி பேசுறீங்க? இந்த லட்சணத்துல நீங்க வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி ஏழுமலையான் காலடியில வச்சா இங்க விவசாயிகளுடைய வயிறெல்லாம் நிறைஞ்சிரும். மேகதாது அணை கட்டுறதை வந்து TK சிவகுமார் விட்டுருவாரு. ஏன்னா ஏழுமலையான் போய் கனவுல சொல்லி, பக்தா என்னோட இன்னொரு பக்தர் வந்து இந்த மாதிரி வேண்டுகோள் வச்சிருக்காரு, நீங்க இதை கட்டாத அப்படின்னு TK சிவகுமார் கிட்ட சொல்லிடுவாரா? ஆந்திரா, இது கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. இவர் வந்து அகில உலக நாயகன் தானே, யாரு? திருப்பதி ஏழுமலையான் அப்படின்றவரு. அதனால அவர் வந்து அங்க போய் சொல்லிடுவாரு. பக்கத்து மாநிலம் தானே. ஆந்திராவில இருந்து அங்க போறதுக்கு ஏழுமலையானுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு சொல்லுங்க. கனவுல காசா பணமா? விஜய் மாதிரி என்ன தனி பிளைட் பிடிச்சா போறாரு? இங்க வந்து திமுக எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிருச்சு. ஆனா தனி பிளைட்டுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க தனி பிளைட் பிடிச்சு போறதுக்கு மட்டும் கஜானாவுல காசு இருக்கு. மாத்துறதுக்கு அது எதுக்கு? தேவையில்லாத ஆணி தானே அது. அதை எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? இங்க இருக்கிற, அதாவது என்னன்னா ஒரு பெரிய உறுத்தல் இருக்கு அவங்களுக்கு. எப்படிப்பட்டவங்க எல்லாம் இருந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டை செம்மையாக செழுமையாக ஆண்ட ஒரு இடம் இது. இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நமக்கு என்ன உண்மையிலேயே விஜய்க்கு இப்பதான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரே யோசிச்சு, அது ஜோசிக்காரர் சொன்னாருன்றது வேற இருந்தாலும் அவங்களுக்கே அந்த கூட்டத்துக்கே ஒரு யோசனை வந்திருக்கு பாருங்க. மனசாட்சியோட யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றதுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய அப்படின்னு அவங்க நினைப்பாங்களே. அவங்களுடைய நம்பிக்கையின்படியே பார்த்தா கூட பயப்படுறாரு. பயம் தெரியுமா? ஐயோ இந்த உட்கார்ந்துருக்கோம், இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, சும்மா இருக்க விட மாட்டேங்குது நம்மள. ஏன்னா பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்ச முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்து இருந்தாரு. அவர் மாநில உரிமைகளுக்காக பேசினாரு. நீட்டு வேணான்னாரு, புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொன்னாரு, மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னாரு. ஐயோ தப்பி தவறி ஒருவேளை இதுல உட்கார்ந்துட்டோன்ற ஒரு நினைப்புல நம்ம பேசிட்டோம்னா என்ன ஆகும்? மாட்டிக்குவோமே. அப்போ என்ன பண்ணேன்? ஓடு எங்க 10வது மாடி நாமக்கல் மாளிகை, அது கூட கலைஞர் கட்டினதாயா போய் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக மேலே ஏறி போய் அவரை பார்த்துடக்கூடாது. ஆமாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த 101 அடி உயரத்தில் போய் ஆய்வு பண்ணார்ல,
அங்க நல்ல இடம் இருக்குமான்னு யோசிச்சு அங்கிருந்து பார்த்தா கடல் கரெக்டா தெரியும். கொண்டு போய் அவருக்கு கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, கடல் ஏன்னா கடகராசியாமா. ஸோ நண்டு வந்து கடல்ல இருக்கணும். ஆனா நண்டு தரையிலே இருக்கும், அது வேற ஏதோ ஒரு இளவு. ஸோ கடல்ல பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, அவர் கடகராசிக்காரராமா. அதனால வந்து அங்க இருக்கிறத விட இங்க இருந்து பார்த்தா கடல் நல்லா தெரியும் போல இருக்கு. அங்க போய் 101 அடி உயரத்துல பார்த்தா நல்லா தெரியும் போல இருக்கு. அதை விட நாமக்கல் மாளிகையினுடைய மொட்டை மாடியில போய் உட்காந்தீங்கன்னா இந்த தடுப்பும் இல்லாம நீங்க தாராளமா கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்ல மெரினா பீச்லயே கூட போயிட்டு நீங்க ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கோங்க. அங்க கடலாம் அனுமதி கிடையாது, இனிமே உட்காந்துக்கோங்க. என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, அதாவது இது கோமாளிகளினுடைய தர்பாரா இன்னைக்கு வந்து தாவேக்கா ஆட்சி மாறி போச்சு. ஜோசியர் என்ன சொல்றாரோ வாஸ்துப்படி வாஸ்து சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து இது வாஸ்து சரியில்லை. அந்த கட்டடத்துக்கு வாஸ்து சரியில்லை, இவருக்கு வாஸ்து சரியில்லை. விஜயோட உடம்பு இருக்கு இல்லையா, அங்க வந்து வாஸ்து சரியில்லை. ஸோ அதனால அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க அலைக்கா. இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா? ஏழுமலையான் போயிட்டு அங்கே சொல்லிடுவார், உடனே வந்து தண்ணியை திறந்து விட்டுருவார், எல்லாம் பண்ணிடுவார். இது பண்ணிட்டா போதும், எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் முடிச்சிருவோம். இப்படியே ஒரு 5 வருஷத்தை வந்து நாங்கள் ஓட்டிடுவோம். எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு ஆட்சிகிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு பேராபத்தான ஒரு கட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு அம்மா, எந்த சித்தாந்தமும் கிடையாது, எந்த அரசியல் புரிதல், அரசியலே இல்லாத ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு யோசிச்சு பாருங்க. என்ன அரசியல் இருக்கு அவங்களுக்கு? எதுவுமே இல்லை, எந்த அரசியலும் கிடையாது. சும்மா அதிகாரத்தில் இருக்கணும், ஒரு நல்ல கெத்தா இருக்குப்பா, அப்படியே நிறைய ஒரு பாதுகாப்போட அப்படியே ஒரு பிளேஸோட அந்த வாகனங்கள், பாதுகாப்பு வாகனங்கள் போக அப்படியே வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்க, எல்லாரும் அப்படி சல்யூட் அடிக்க, எவ்வளோ கெத்தா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சினிமாவில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நேரில் பார்க்குறோம், அது ஒரு கெத்தா இருக்கு, அப்படியே புல்லரிக்குது. இது கொஞ்ச நாள் அனுபவிப்போம். இதுதான் அவங்களுடைய நிலை, வேற எதுவுமே கிடையாது. நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது பற்றி வாயே திறக்க மாட்டார். மேகதாதுன்னா என்னன்னே தெரியாது அவருக்கு, என்னன்னே தெரியாது. இப்போ இப்படிப்பட்டவங்களை வச்சுட்டு நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க? ஒன்றும் பேச முடிய போகிறதில்ல. தமிழ்நாடு சீப்பட்டு போகுது இந்த 5 வருஷத்தில், அதுதான் நடக்க போகுது. ஸோ தன்னைத்தானே முதல்வர் அப்படின்னு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் முதல்வன் திட்டத்திலேருந்து முதல்வன்ற பேரை தூக்குறது, அதுக்கப்புறம் விடியல் பயணத்துலேருந்து விடியலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரியான வேலை தான் அவர். நான் அந்த மாதிரியான ஒரு இத்தனை பெரிய ஆளுமைகள் இருந்த அந்த இடத்துல என்னால் உட்கார முடியாது, அந்த தகுதி எனக்கு இல்லை, நான் முதல்வன் என்னால் ஏற்ற முடியலன்னு 10வது கேள்வி எனக்கு வருது. நீங்க தான் கேள்வி கேட்க வந்தீங்க. இப்போ அவருக்கே தன்னை முதல்வரா ஏத்துக்க முடியல, தனக்குத்தானே வந்து அங்கீகரிச்சுக்க முடியல. நான் வந்து இதுக்கு தகுதியான ஆள் இல்லைங்கிறது அவருக்கே வந்து தெரியுது. அதனாலதான் வந்து திட்டத்துல இருக்கிற முதல்வரை கூட தூக்குறாரு. நான் முதலமைச்சரா இருக்க வரைக்கும் எங்கடா தமிழ்நாட்டுக்கு விடியல் வரப்போகுது, ஆனா அந்த விடியலையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல இருக்கிற விடியல கூட ஒரு திட்டத்துல இருக்கிறத கூட தூக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவும் அவருக்கே தெரியுதுன்றப்போ எப்படி கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்லும் போயிட்டு காங்கிரஸ் அதை விடுங்க, அது குட்டைன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இவங்கெல்லாம் எப்படி போயிட்டு அந்த முதலமைச்சரை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க? 2 அமைச்சர் பதவி வேணும்ல. இதுக்கு இது என்னங்க, இது ஒரு பெரிய ஒரு மோசமான தமிழ்நாட்டினுடைய ஒரு மோசமான விஷயம் இல்லையா? ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க போய் ஆதரிச்சோம். நேரடியா பாஜக ஆளுநர் ஆட்சி நேரா பாஜக ஆட்சியே வந்துருச்சு. அதனுடைய எதிரொலி தானே இன்னைக்கு பெரியார் திடல்ல நீங்க வந்து குவிச்சிருக்கீங்க, காவல்துறையை குவிச்சிருக்கீங்க. நீங்க வந்து பிரச்சார பயணத்துக்கு கூட வந்து நீங்க தடை போடுறீங்க. அப்ப இங்க வந்து திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரம் இனிமேல் நடக்காதுன்னு மறைமுகமாக தாவேக்கா அரசு சொல்லுகிறதை இன்னும் அந்த தாவேக்கா அரசை நீங்கள் ஆதரிக்கணுமா, ஆதரிக்கிறீர்களா? இல்ல, கண்டனம் தெரிவிப்போம். என்ன கண்டனம் தெரிவிப்போம்? அப்படியே மயிலிறகால வருடுற மாதிரி கண்டனம், அது அப்படிதானே? அதாவது ஒரு காலத்துல திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு அப்படியே வந்து என்ன சொல்றது, அப்படியே துடிச்சு எழுந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து இருக்கும். அதில் வந்து நாங்கள்லாம் ஒருத்தர், சரியா? தடை அதை உடை அப்படின்றதும் சரி, திமிரு எழு திருப்பி அடி அப்படிங்கிறதும் சரி. இப்போ அவர் அடிக்கவே மாட்டேங்கிறாரேங்க, திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாரே. ஏன் இதை விட பரவாயில்ல, உங்க கட்சியை பற்றிய விமர்சனத்தை ஆதவர்ஜுனா வச்சாரு. வெறும் 20 பேர் தான் திருமா கூட இருக்காருன்னு சொன்ன ஆதவர்ஜுனாவையே நீங்க திருப்பி அடிக்கலையே. அப்ப நீங்க என்ன வந்து இது பண்ணிருக்கீங்க? உங்களுடைய கண்டனங்கள் எல்லாம் ஒரு கண்டனமா? இது பேரளவில் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கா வந்து திருமாவளவன் அவர்கள் வேணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ராமன் பாலம் தான் என்றால் அதை வெடி வைத்து தகர்ப்போம்னு பேசினவர் திருமாவளவன். இன்னைக்கு என்ன பேசுறாரு அவரு? இல்ல, அததான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல விசிகாவோ திமுகவில் இருந்த போது அவங்களுக்கு எத்தனை பெரிய பலம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு தாவேக்கால பேரளவில் ஒரு கட்சியாக ஒரு அமைச்சர் பதவி இப்படி கூட மாற்றுமான்ற ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க கட்சியை விடுங்க, தோழர் வன்னியரசு
அனிதாவுடைய இதுக்கு போனதுக்கு அப்புறம் நீட்டே பெரிய பெருசாச்சு. அதுவும் விஜய் போய் அனிதாவோட மரணத்துக்காக அங்க போய் நின்று அங்க இருந்ததுக்கு அப்புறமா தான் வந்து தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புக்கான போராட்டமே பெரிய லெவல்ல வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. எம்எல்ஏ கூட அப்படி எப்படி இது வந்து இந்த மாதிரி தான் பேசுறது அவரு. இது MC ராஜாவினுடைய பேர்ல இருக்கிற விடுதியை போய் முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார். இதுவரை எந்த முதலமைச்சருமே இப்படியெல்லாம் வந்து ஆதி திராவிட நலத்துறை சார்பாக இருந்த விடுதிகளை ஆய்வு செய்ததில்லைன்னு அந்த துறைக்கு பொறுப்பாளராக இருக்கிற அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்றாருன்னா, ரொம்ப இதுக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சதே யாரு? இத்தனை கோடி செலவு பண்ணி ஸ்டாலின் அவர்கள். அவர் போய் அங்க ஆய்வு பண்ணாரு. அங்க இருக்கிற கழிவறைகள் உட்பட போய் பார்த்து ஆய்வு பண்ணாரு. பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற ஆதி திராவிட நலத்துறை சார்பா இருக்கிற அந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற விடுதியை போயிட்டு ஆய்வு பண்ணாரு. அப்ப அந்த பொண்ணுதான் முதல் முறையாக அப்பான்னு உங்களை கூப்பிட்டுமான்னு கேட்டு. இதெல்லாம் தெரிஞ்சும் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்படி பேசுறாருன்னா உண்மையிலேயே எனக்கு இந்த ஆட்சி மாற்றத்தை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்தது எது தெரியுமா? இதுதாங்க கூட்டணிகளோட மாற்றம். இதுதாங்க. அதுவும் வன்னியரசு அவர்களினுடைய இந்த மாற்றம் தாங்க எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி. ஏன்னா ஈழ பிரச்சனையில வந்து அவருடைய பங்களிப்பு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த போராட்ட களத்தில் அவருடைய பங்களிப்பு என்னங்கிறது தெரியும். உயிரை பணயம் வைத்து ஈழத்தில் நடக்கிற அந்த அநியாயங்களை, அந்த இனப்படுகொலை குறித்த காணொளி காட்சிகளை எல்லாம் சீடிக்கலாக கொண்டு வந்து கொடுத்தவர் தோழர் வன்னியரசு. அப்படிப்பட்ட ஒரு தோழரை இன்னைக்கு நாங்க இந்த நிலையில் பார்ப்பதற்கு வெட்கி தலைகுனிகிறோம் நாங்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற செய்தி. விஜயை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டப்ப நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இவரே தான் சொன்னார். ஆமா, இவரே சொன்ன அந்த வீடியோ இன்னும் இருக்கு சொன்னாரு. ஆனா அதே முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வந்து சட்டமன்றத்தில் சொல்லும் போது சிரித்துக்கொண்டே இருந்தவர் தான் இந்த அமைச்சராக இருக்கிற வன்னியர். அப்போ தோழர் வன்னியரசு வேறு, அமைச்சர் வன்னியரசு அப்படிதான் ஆயிட்டாங்க. எப்படி ஒரு அமைச்சர் பதவி ஒரு மனிதனுடைய அடிப்படை குணத்தையே மாத்தி இருக்கு. அதான் கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எனக்கு இதுல என்ன ஒரு கேள்வினா, அப்போ ஆதவ அர்ஜுனாவோடு திருமாவளவன் அவர்கள் நெருக்கமாக இருப்பதை காட்டிலும் கூடுதல் நெருக்கமாக தோழர் வன்னியரசு இருக்கிறார்னு தான் எல்லாருமே வெளியில சொல்றாங்க. ஆமா, நிச்சயமா. அப்போ ஒரு அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இதுவரைக்கும் தான் கொண்டிருந்த கொள்கையே வந்து அடமானம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் வரும்போது அதை கேட்கறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, இந்த கொள்கையை பார்த்து நம்மளாம் அரசியல் போனோம்ல, நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து அதிர்ச்சியாவும் என்ன இது அப்ப கொள்கையில இது வேஸ்ட், இத்தனை நாள் இதை நம்பி அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி. ஆமா, இதையெல்லாம் வந்து சொல்லி வந்து நாங்க வந்து பிள்ளைகளுக்கு வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அந்த கூட்டணிக்கு ஆதரவா அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடங்கமறு திமுகவுக்கு எதிராக யாராவது பேசினா அவங்களுக்கு எதிராக அடங்கமறு திருப்பி அடி. ஏதாவது இப்ப எதிராக பேச அவர்களை காப்பாற்றுவதுதான் எங்களுக்கான பேரிகார்டா தான் இந்த கூட்டணிகள் இருக்க மாதிரி. அதாவது அவர்களுக்கு முன்பாக கன்னி வெடிகளை அகற்றுகின்ற ஒரு ஸ்குவாடா நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தடுப்பு அரணாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படியோ போங்க, தமிழ்நாட்டு மக்கள் பாவம் மொத்தத்துல அவ்வளவுதான். ஸோ அதை பார்ப்போம். தமிழ்நாடு மக்கள் தான் இனி வந்து அடுத்த 5 வருஷம் இதை அனுபவிக்க போகிறாங்க. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண போகிறது. ஆனால் இப்போ மக்கள் தான் இது புரிந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரும். கண்டிப்பாக மாற்றம் கொண்டு இன்னைக்கு ஒரு ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத பாஜகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஸோ அது அவங்களுக்கு வெகு விரைவில் புரியும். இப்போ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நேற்றுக்கு நடைப்பயணம் போன முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் அவர்களை பார்த்து பெண்கள் வந்து அந்த பகுதியில் வந்த பெண்கள் பார்த்துட்டு பேசின வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க இல்லாததுனால எங்களுக்கு வந்து எல்லாமே தப்பா நடக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க திரும்ப வரணும், நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் பேசுறாங்க. சாதாரண கூலி வேலை செய்யற பெண்கள் பேசுற வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நிலை அப்படிதான் இருக்கு. கொளத்தூர்ல EVM மிஷின்ல வந்து பிரச்சனை இருக்குன்றது இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. 8 வழக்கு போறாங்க. ஆமா, ஸோ பார்ப்போம். அந்த மாதிரி அது நிரூபணமான அது மிகப்பெரிய ஒரு இப்போ பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவை நம்ம தனியாக விவாதிப்போம். ஸோ இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி தோழர். நன்றி.